Hello everyone, welcome to day 16 of 100 days Python code challenge. இன்னைக்கு நம்ம என்ன question solve பண்ண போறோம் அப்படின்னா string based question தான் நம்ம இன்னைக்கு solve பண்ண போறோம். Question பார்க்கலாம். Inputல வந்துட்டு rankன்னு இருக்கு. Outputல நம்ம எப்படி print பண்ணணும் அப்படின்னா rn space ak அப்படின்னு print பண்ணணும். இந்த கோடுடைய லாஜிக் என்ன அப்படின்னா இப்போ வந்து கொடுத்திருக்கிற stringsல அந்த add indexல இருக்கிற character ஃபுல்லா left sideலயும் even indexல இருக்கிற character ஃபுல்லா right sideலயும் வந்துட்டு print பண்ணணும். நடுவுல வந்துட்டு add indexல இருக்கிற அந்த character print பண்ணக்கு அப்புறம் ஒரு space விட்டு even indexல இருக்கிற characters ஃபுல்லா print பண்ணும். ஸோ இதுதான் வந்து கோட் லாஜிக். இப்போ வந்து நம்ம அதை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கலாம். தென் வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா ஈவன் கேர் ஆட் கேர் அப்படின்ட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து அந்த ஆட் இண்டெக்ஸ்ல இருக்கிற அந்த கேரக்டர் ஃபுல்லா வந்துட்டு நம்ம அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிறது ஃபுல்லா இங்க ஒரு இதுல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூவா ஒரு இதுல ஸ்டோர் பண்ணோம்னா அந்த வேரியபிளை வந்துட்டு ப்ரியாரா டிக்ளேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்து இப்போ ஈவன் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர் ஃபுல்லா ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஆட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர் ஃபுல்லா ஸ்டோர் பண்றதுக்காக ஒரு எம்டி ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் வந்து இப்போ இந்த இண்டெக்ஸை வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு பேசிக்கான லாஜிக் தான், ஒன்றும் இல்லை. இந்த ஈவன் ஆர் ஆட் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியிருப்போம்ல ஃபார் லூப்பில். அதாவது அந்த ஃபார் லூப்பில் வந்துட்டு ஐ அப்படின்னு போட்டு இப்போ அந்த ஐ வந்துட்டு நம்மளுக்கு மாடுலோ 2 ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு ஈவனு, இல்லை அப்படின்னா ஆடு. அந்த நம்பர் வந்துட்டு 2ஆல மாடுலோ ஆச்சுன்னா அது ஈவன் அப்படின்ட்டு நம்ம அந்த பேசிக் லாஜிக் யூஸ் பண்ணுவோம்ல, அதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் I in range of len of string யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து இப்பதான் நான் ஒன்னு இது பண்ண போறேன். என்னன்னா if I modulo 2 equal to 0 அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து I modulo 2 equal to 0னா அதை ஆட்ல வந்துட்டு எனக்கு ஆட் பண்ணிருங்க. அதாவது ஆட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர்ஸ்ல எனக்கு ஆட் பண்ணிருங்கன்ற ஏன்னு சொல்றேன். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங்கு அரே அதெல்லாம் வந்துட்டு இண்டெக்ஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல வரும். ஆனா இந்த ஸ்ட்ரிங் லென் ஆஃப் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி அந்த ஃபார் லூப்ல நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஈவன்ல இருக்கிறது ஃபுல்லா ஆட்லயும் ஆட்ல இருக்கிறது ஃபுல்லா ஈவன்லயும் வந்துட்டு நம்மளுக்கு மாத்தி சேவ் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இப்போ ஒரு இண்டெக்ஸ் நான் தள்ளி போறேன். இப்போ உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இந்த கோடை சால்வ் பண்ணி முடிச்சக்கு அப்புறம் நம்ம அதுவும் நம்ம ட்ரை பண்ணுவோம். எல்ஸ் ஈவன்ல வந்துட்டு அப்படி மாடுலோ இது ஆகாதது ஈவன்ல ஸ்டோர் ஆகுற மாதிரி இது பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பிரிண்ட் ஆஃப் போட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட் தானே பிரிண்ட் பண்ணணும். ஆட் கமா ஈவன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரேங்க் கொடுத்து பார்ப்போம். ஆர்என் ஏகேன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த 2ஆல அதாவது ஈவன் இண்டெக்ஸ்ல இருக்கிறத ஃபுல்லா நம்ம ஆட்ல வந்துட்டு ஃபுல்லா அந்த கேரக்டர்ஸ்ல ஃபுல்லா வந்துட்டு ஆட் பண்ற மாதிரி நம்ம கோட் எழுதிருக்கோம். இப்போ நான் இங்க ஒன்றும் இல்லை, பிரிண்ட் ஆஃப் ஐ கொடுத்து பார்க்குறேன். பிரிண்ட் ஆஃப் ஐ கொடுத்தோம்னா இப்போ நம்மளுக்கு இப்போ மறுபடியும் ரேங்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 0 1 2 3 தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்துட்டு ஐ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0 1 பார்க்கும். அப்படி 0 அப்படின்னா ஆமா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு 0 மாடுலோ 2 0னா ஆமா. அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல ஐ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0ல இப்போ இது வந்துட்டு இந்த லாஜிக் வந்துட்டு ஈவனுடைய இண்டெக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த லாஜிக். இப்போ நான் இந்த இடத்துல ஈவன் போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏ இருக்கிற இடத்துல எனக்கு இந்த ஆர் வந்துடும், n இருக்கிற இடத்துல கே வந்துடும். ஸோ ஏகே ஸ்பேஸ் ஆர்என்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அதுக்கு தான் இந்த 0th இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஈவன்ல இருக்கிறது ஆட்லயும் ஆட்ல இருக்கிறது ஈவன்லயும் வந்துட்டு மாத்தி மாத்தி நம்ம கோடு எழுதியிருக்கோம். ஐ திங்க் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த இதுல வந்துட்டு எந்த ஒரு இதுவும் குழப்பமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் அப்படி எதுவும் குழப்பமா இருந்துச்சு, இல்லை எனக்கு வந்துட்டு டிஃபிகல்ட்டா இருக்குது, இது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வந்து
குழப்பமா இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பட் இது வந்துட்டு நான் ஏன் இது பண்றேன், இந்த மெத்தட நான் ஏன் இது பண்றேன் அப்படின்னா, இது வந்துட்டு ரொம்ப 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 ஒரு கோட் ஆப்டிமைசேஷனான இது. ஜஸ்ட் வந்துட்டு இஃப் எல்ஸ் கண்டிஷன்ல யூஸ் பண்ணி நம்ம வந்து 2 இதையும் செப்பரேட் பண்ணி இது பண்ணிடலாம். வேற கோட்லயும் வந்து நம்ம அப்ரோச் பண்ணலாம். பட் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூன்னு போகும்போது ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண போகும்போது வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு கோடு வந்துட்டு ஆப்டிமைசேஷனா எழுதுனாதான் வந்துட்டு பெட்டர் ப்ராக்டிஸ்ங்கும்போது வந்துட்டு கோட் ஆப்டிமைசேஷன் தான் அங்கே ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ரோச் ஈஸி தான். ஜஸ்ட் வந்துட்டு ஒரே லாஜிக் தான் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால நீங்கள் அதை அந்த இண்டெக்ஸ் அந்த இதை மட்டும் வந்துட்டு மாற்றி இது பண்ணுறீங்களோ தவிர பட் உங்களுக்கு வந்துட்டு அவுட்புட்டுன்ட்டு வரும்போது கரெக்டாக தான் வருது. இப்போ நம்ம வேற இது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்கர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹேக்கர்னா இப்போ நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும், HCR, அதாவது ஹச்ங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருக்கு, சிங்கிறது செகண்ட்ல இருக்கு, ஆறுங்கிறது வந்துட்டு இதுல இருக்கு. ஓகே, இது ஃபுல்லா வந்துட்டு ஆட் இண்டெக்ஸ்ல இருக்கு. AKE சாரி HCR AK வெயிட் a minute HCE நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும், AKR நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். இது ஃபுல்லா வந்துட்டு ஆட் ஈவன் இண்டெக்ஸ்ல இருக்குது. HCE AKR, H வந்துட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு, அடுத்து வந்துட்டு A வந்துட்டு ஈவன் இண்டெக்ஸ்ல போயிடுச்சு, C வந்துட்டு ஆட் தான், Hக்கு அடுத்து C பிரிண்ட் ஆயிடுச்சு, அடுத்து K வந்துட்டு ஈவன் இண்டெக்ஸ்ல போயிடுச்சு, அடுத்து E வந்துட்டு ஆட் இண்டெக்ஸ்ல வந்துச்சு, R வந்துட்டு ஈவன் இண்டெக்ஸ்ல போயிடுச்சு. ஸோ இவ்வளோதான். ஜஸ்ட் வந்து நம்ம இங்க என்ன பண்றோம்னா ஈவன் பதிலா வந்துட்டு ஆடுக்கு பதிலா ஈவனும் போடுறோம். காஸ் 0th இண்டெக்ஸ்ல இருந்து இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுறனால. ஸோ இதுதான் லாஜிக், இவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.